ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ ஆப்டிமா அண்ட் மிக்ஸ் ஒரிஜினல் கண்ட்ரோலர் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்ஸ் நிறையவே வந்திருக்கு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை எங்களோட ஷோரூம்க்கோ விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஃபிக்ஸ் பண்ணி தரணுன்னா நம்மளே கூட ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். ஸோ இது வந்து ஒரிஜினல் கண்ட்ரோலர். நார்மலாக ஹீரோக்கு கூட போடக்கூடிய மேட்சிங் கண்ட்ரோலரோட கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். பட் ஒரிஜினல் கண்ட்ரோலர் ஆப்டாக இருக்கும். எதுவும் ஒயரிங் ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவும் பண்ண வேண்டியிருக்காது. ஸோ அப்படியே ஆசிட்டிஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும், ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்லி திங் அந்த மோட்ரு வந்து அந்த செல்ஃப் லேர்னிங் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்தால் வரலாம். ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதே மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஃபேஸ் லைன்ஸ், ஸ்மால் லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதில் பேட்டரிக்கு வரக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் சப்ளை லைனு. இது வந்து ஹால் சென்சர் கப்ளரு. இது வந்து ஒயரிங் சர்க்யூட் போகிற கப்ளரு. இது வந்து செல்ஃப் லேர்னிங். இது ரெண்டு டம்மியாக எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிசிக்ஸ் ஏதாவது நம்ம புதுசாக போடணுன்னா போட்டுக்கலாம். ஸ்விட்சஸ் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி வரும், வேணுன்றதும் போடலாம். ஸோ முக்கியமானது இது தான். இந்த இன்புட் ஒயர்ஸு, மோட்ரு போகக்கூடிய கரண்ட்டு, அண்ட் தென் ஹால் சென்சார் அங்கேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன், அந்த ஒயரிங் சர்க்யூட்டுக்கு போகக்கூடியது. ஸோ எவ்வளோ தான் நமக்கு தேவையான ஒயர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். இந்த 4 கேபிள் இருந்தால் போதும், இதெல்லாம் தேவை இருக்காது நமக்கு. ஸோ கண்ட்ரோலரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே நல்லா கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி தரணுன்னா நம்மளே பண்ணி தரலாம். அதுக்கு நீங்கள் லோக்கலில் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா ஈஸி. வெளியூராக இருந்தால் வண்டியை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை கரெக்டாக டயக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போட முடியும். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.